சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பாதரக்குடியில் செயல்பட்டு வரும் தனியார் மதுபான கடையில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை வேளையில் சட்டவிரோத விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த சுமார் 80 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த நாம் தமிழர் கட்சியினர் அவற்றை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வாங்க வந்தனே என்ன செய்து கொடுத்தாங்க வாங்க வந்தீங்க அந்த பழக்கமே இருக்கா ஆன் பண்ணுவானே அதை 350 பீரு 250 பீர் 250 சரி ஒரு பீர் கொடுங்க. டச் மேலே 350. ஆமாண்ணே அந்த ஐட்டங்களே இங்கிலீஷ் 350. சரி காலைல வந்து வாங்கிக்கலாமா? வாங்கலாம்ண்ணே 5 மணிலேருந்து நீங்கள் வந்து 5 மணிலேருந்து காலைல வாங்கிக்கலாம். சரி வந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து வந்திருக்கோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து இந்த பிளாக்கில் சரக்கு வைக்கிறாங்க. காலையில் 6 மணிலேருந்து 10 மணி முடிய விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தகவல் வந்த அடிப்படை பேரில் நாங்கள் இங்கே வந்தோம். வந்து பார்த்தா இங்கே உண்மையிலே வந்து ஒரு 250 பாட்டிலுக்கு மேலே அவங்க கையில் வச்சு விற்றுத்துக்கு இருக்காங்க. கைப்பற்றின வந்து ஒரு 80 பாட்டில் வந்து நம்ம கைப்பற்றியிருக்கோம். அதை வந்து காவல்துறையிடம் ஒப்படைக்கிறோம். இந்த அரசு மதுபான கடை வந்து பஞ்சாயத்தில் வந்து அப்ரூவலே கிடையாது. அப்ரூவல் இல்லாமல் இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. மேலே உள்ள பிடிஓ ஆர்டிஓ மூலிமா வந்து அப்ரூவல் வாங்கிட்டு இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வீட்டுமனை பட்டாக்கள் இருக்குது. இதனால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுது. அடிக்கடி இந்த தேசிய நெடுஞ்சாலை இருக்கனால விபத்துகள் ஏற்பட்டு நிறைய உயிரிழப்பு ஏற்படுது. இதை வந்து இந்த பிடிக்கிறவங்களை வந்து கடுமையான சட்டங்கள் இது பண்ணா தான் நடவடிக்கை எடுத்தால் தான் வந்து இது வந்து நிறுத்தப்படும். இல்லைன்னா தொடர்ந்து இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வந்து இதை நாம் தமிழ் கட்சி பிள்ளைலாம் சேர்ந்து பிடிச்சி இன்றைக்கி காவல்துறையில் ஒப்படைச்சிருக்கோம். பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் ரூபாய் 200. பேடிஎம் பேமெண்ட் ரூபாய் 200. பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் ரூபாய் 200. 200 200 தான் கணக்கு வராது. இல்ல இது ஓனர் வேற விற்கிறவன் வேற அப்படிதான் கணக்கு சொல்லணும். ஆமா ரமேஷ் தானா அந்த நியூஸ் மாத்தாட்ட 10